ஸோ போன கிளாஸ்ல நம்ம இதோட நிறுத்தினோம். அதாவது இந்த பேராகிராஃப் இல்லையா? ஆம், இது முடிச்சிட்டோம்ல நம்ம. வரணஸ்ரஜம் அர்ப்பயா மாச அது முடிச்சிட்டோம் இல்லையா? பாத்தியா மாசோட முடிச்சோம். அதையோட முடிச்சோம். சரி. தேடி சகசா பாத்தியா மாச. ஓ, இது வரைக்கும் முடிச்சோமா? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த திரௌபதியினுடைய ஸ்வயம்வரம் நடக்கிறது. பல பிரின்ஸ் வந்து அங்க வரா, பல தேசத்திலிருந்து ஒருத்தர் வரா. சிசுபாலன் வரான், இவன் வரான், ஜராசந்தன் வரான், அதுக்கப்புறம் துரியோதனாதிகள் வரா. அங்க வந்து இந்த பாண்டவாளும் வரா. அங்க வந்து பிராமண சமாஜாத்து உத்தாய பார்த்தः சபதி தத் தனுகு ஆரோப்பிய யந்திரச்சித்ரேன தத் லக்ஷ்யம் பரேஷாம் மானேன சகசா பாதையாமாச. உன்னுத்தரோட மானத்தோட கூட இந்த மாதிரி இந்த இதையும் வந்து கீழே தள்ளிட்டான் இந்த அர்ஜுனன். பிராமண சமூகத்துல இருந்து ஒருத்தர் எழுந்து வந்து இந்த மாதிரி பண்ணான்னு இதோட நிறுத்தினோம். மேல படிக்கிறீங்களா சார்? ஜெகதீஷ் சார். தத்து க்ஷணம்ல இருந்து. तत्क्षणं कृष्णा मन्दमन्दं मुपकण्ठमुपपद्मया जिष्णो ம், ம், जिष्णोरधिकण्ठ ம். कण्ठं सोतकण्ठं वर्णस्त्रजमर्पयामास வரணஸ்ரஜம் அர்ப்பயாமாச. தத்து க்ஷணம் கிருஷ்ணா மந்தம் மந்தம் உபகண்டம் உபகம்ய ஜிஷ்ணோஹோ அதிகண்டம் சோத்கண்டம் வரணஸ்ரஜம் அர்ப்பயாமாச. நன்னா இருக்கு பதங்களாமே. உபகண்டம் சோத்கண்டம் அதிகண்டம்னுட்டோ நல்ல பதஜாலங்கள் இல்லையா? தத்து க்ஷணம், அந்த க்ஷணம் இந்த மாதிரி அர்ஜுனன் வந்து இந்த பிராமண சமூகத்திலேருந்து ஒருத்தன் எழுந்து வந்து அந்த அந்த லட்சியம் என்ன பண்ணணுமோ அந்த பார்த்தனான அர்ஜுனன் வந்து பண்ணதுனால அடுத்த க்ஷணம் என்ன ஆச்சு அப்படின்னா, தத்து க்ஷணம் தஸ்மின் க்ஷணம், அந்த க்ஷணத்துல என்ன அப்படின்னா, கிருஷ்ணானா இங்க திரௌபதி. திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு ஒரு பேரு. கிருஷ்ணாவானவள் வரணசிரஜம் அர்ப்பயாமாச, அதான் மெயின் சென்டென்ஸ். கிருஷ்ணா திரௌபதியானவள் வரண, வரணம்னா வரண, ஸ்ரக்குன்னா மாலைன்னு அர்த்தம். ஸ்ரக் ஸ்ரஜௌ ஸ்ரஜஹ, ஸ்ரஜம் ஸ்ரக்குங்கிறது ஸ்ரீலிங்கம். சோ வரண ஸ்ரஜம் அப்படின்னா வரண மாலை, அந்த கல்யாணத்துக்கோசரம் போடுறதுக்குன்னு ஒரு மாலை வச்சுட்டு இருப்பா இல்லையா? அந்த மாலையை அர்ப்பயா மாச கழுத்துல போட்டா. எப்படி அப்படின்னா, மந்தம் மந்தம் உபகண்டம் உபகம்ய. மந்தம் மந்தம் அப்படின்னா மொள்ளமாக, மிகவும் நிதானமாக. உபகண்டம் அப்படின்னா கண்ட சமீபம்னு அர்த்தம். கண்ட சமீபம் உபகண்டம். சரியா? சமாசத்துல அவ்யயபாவ சமாசத்துல இருக்கு. உபகண்டம் உபகம்ய, அடைந்து விட்ட பிறகு. உப பிளஸ் கம்மு பிளஸ் லெப்பு, அங்க உபகம்ய அடைந்து விட்ட பிறகு. ஜிஷ்ணோஹோ அதிகண்டம், ஜிஷ்ணுஹு அப்படின்னாலே ஜெயதி இது ஜிஷ்ணுஹு. இந்த பேர் வந்து இந்திரனுக்கு போகும், விஷ்ணுவுக்கு போகும், அர்ஜுனனுக்கு போகும். இந்த பிரசன்ட் கான்டெக்ட்ல இது வந்து அர்ஜுனனுக்கு போறது. ஜிஷ்ணோஹோ அதிகண்டம், அர்ஜுனனுடைய அதிகண்டம் அப்படின்னா கண்டேன்னு அர்த்தம். அதி கண்டம் அப்படின்னு அதிங்கிற பதம் போட்டதுனால இங்க வந்து கண்டம்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டே, கழுத்தில்னு சப்தமி அர்த்தத்துல எடுத்துக்கோம். ஜிஷ்ணோஹோ அதிகண்டம், அந்த அர்ஜுனனுடைய கழுத்தில். சோத்கண்டம் அப்படின்னா உத்கண்டேன சக, ஒரு உற்சாகத்தோடு கூட. வரணஸ்ரஜம் அர்ப்பயா மாச, அந்த வரணஸ்ரக்கை வரணமாலையை போட்டாள். சரியா? அர்ப்பயா மாச, மாசத்துஹு மாசுஹு லிட்டில் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் மேல அடுத்தது படிங்க. சோத்கண்டம்னா என்னதுமா? உத்கண்டாவோட ஒரு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும்ல அதோட. சரி, ஓகே. உத்கண்டா பூர்வம் சோத்கண்டம். உத்கண்டயா சக வர்த்ததே இது சோத்கண்டா, சோத்கண்டம். சரியா? அப்புறம் உத்கண்டேன சக. அப்புறம் மியூட்ல இருக்கீங்க. அடுத்தது மியூட்ல இருக்கேள் சார். ம், तदक्षणं तदक्षं ம், माना ம், मानाः ம், सुयोधनादयः ம். क्षिति क्षितिपत्यो பதயः. पत्योः ஆஹா, பதயः यस् தானே இருக்கு, பத்தியோகோ இல்லையே, பதயः தானே இருக்கு. पत्यो योर्ग பதயோ, पत्यो பதயः. க்ஷிதி பதயோ. ஆ. क्षितिपतयो ம், यशस्सो ம், विनिमयेन ம், ம், विजय
शरप्रहारमादाय ம் पलायाञ्चिक्रिये சக்ரிரே தத்து அக்ஷமம் அக்ஷமமானாக ஸோ தத்து க்ஷமமானாகனா பொறுத்து கொள்றதுன்னு அர்த்தம் அக்ஷமமானாகனா அன்ஏபிள் டு டாலரேட் இட்னு அர்த்தம் தத்து அக்ஷமமானாக அதை பொறுத்து கொள்ள முடியாத சுயோதனாதய சுயோதனன் முதலிய எக்ஸெட்ரான்னு அர்த்தம் ஆதய அந்த கௌரவர்கள் க்ஷிதிபதய க்ஷிதிபதினா ராஜான்னு அர்த்தம் க்ஷிதிம் க்ஷிதீனாம் பதிஹி க்ஷிதிபதிஹி க்ஷிதினா பூமி பூமியினுடைய பதி ஹஸ்பண்ட் யாருன்னா ராஜா ஸோ க்ஷிதிபதயா அப்படிங்கிறது பதிஹி பதி பதயா க்ஷிதிபதயா ராஜாக்கள் என்ன யசசக வினிமயேன விஜய சர பிரகாரம் ஆதாய பலாயான் சக்ரிரே சோ அவ எல்லாரும் மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா சுயோதனாதய பலாயான் சக்ரிரே சுயோதனன் முதலிய அந்த கௌரவர்கள் அங்கேருந்து ஓடி போயிட்டான் சரியா பலாயான் சக்ரே சக்ராத்தே சக்ரிரே உங்களுக்கு மேனே மேனாத்தே மேனினே மாதிரி கிரு தாத்துவனுடைய லிட்டில் அகாரம் ஆத்மநேபதி பலாயான் சக்ரிரேங்கிற பலாயாங்கிற ஒரு பதம் ஆட் பண்றதுனால ஓடி போயிட்டாங்கிற அர்த்தம் அங்கேருந்து தே ஆல் லெஃப்ட் த பிளேஸ் ஸோ சுயோதனாதய பலாயான் சக்ரிரே ஸோ சுயோதனாதய க்ஷிதிப க்ஷிதிபதய சுயோதனன் முதலிய அந்த ராஜாக்கள் யசசா வினிமயேன அவளுக்கு வந்து வினிமயம்னா பார்ட்டரிங் சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எதை எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுத்து அப்படின்னா அவளுடைய யசஸ் அந்த புகழுங்கிறது அவளுக்கு போயிடுத்து அந்த அர்ஜுனனுக்கு போயிடுத்து விஜய வினிமயேன இந்த மாதிரி புகழ வந்து அவளுக்கு வர வேண்டிய புகழானது யசஸ வந்து அங்க கொடுத்துட்டு விஜய சர பிரகாரம் ஆதாய விஜயம் விஜயம்னா வெற்றி ஷரம்னா உங்களுக்கு அம்பு பிரகாரம்னா ப்ளோ விஜயம்ங்கிற அந்த ஒரு ஷரத்தினுடைய சரியா விஜய சரஸ்ய பிரகாரம் அவனுக்கு வந்து அஹ், பார்த்தனான அர்ஜுனன் வந்து இவாளுக்கு வந்து அவன் அர்ஜுனன்னு தெரியாது சம்படி ஃப்ரம் தி பிராமின் கம்யூனிட்டி ஹேஸ் ஒன் ஓவர் த க்ஷத்ரியாஸ் அப்படின்னா அது வந்து இட் இஸ் அ பிக் அவமானம் ஃபார் த இன்சல்ட் ஃபார் த க்ஷத்ரியா கிளான் இல்லையா ஸோ அதனால யசசக வினிமயேன அவள் யசஸ்னா புகழ் ஃபேம் அதனுடைய ஒரு எக்ஸ்சேஞ்சினால விஜய கொடுத்ததுனால விஜய சர பிரகாரம் ஆதாய விஜயம்ங்கிற ஒரு ஷரம்னா ஆரோ அதனுடைய பிரகாரம்னா ப்ளோ இவாளுக்கு ஒரு பெரிய அடி விழுந்ததுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அதை எடுத்துண்டு பலாயான் சக்கரரே ஓடியே போயிட்டான் நோபடி ஹிட் தம் லிட்ரலி அவளுக்கு என்ன அப்படின்னா செம்ம அடி விழுந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா கிரிக்கெட் மேட்ச்ல வந்து ஒரு ஒரு இந்தியா தோத்து போயிடுத்து ஆர் பாகிஸ்தான் தோத்து போயிடுத்து அப்படின்னா செம்ம அடி விழுந்தது அவளுக்குன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இங்க சர பிரகாரம் விஜயம்ங்கிற ஒரு சரம் அதனுடைய ஒரு அடி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்போனண்ட் கிட்ட இருந்து இவாளுக்கு எப்படி அடி கிடைச்சது அப்படின்னா ஆஸ் தே ஒன் தி ஸ்வயம்பரா இவாளுக்கு இட்ஸ் a பிக் ப்ளோ அப்படின்னு சொல்றோம்ல அதான் அதை எடுத்துண்டு ஆதாய லெப்புல இருக்கு பலாயான் சக்ரிரே சுயோதனாதய பலாயான் சக்ரிரே சரியா இருக்கா பலாயாம் சக்கரேக்கு என்ன மீனிங் கரெக்டா வரும்? ஓடி போயிட்டான் பலாயாம் தே ஆல் லெஃப்ட் த பிளேஸ் ஓடியே போயிட்டாங்க இது பிளேஸ். ம் அத மியூட்ல இருக்கேன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க अथ तया वीर्यशुक्लाया सह शुल्कया वीर्यशुल्कयाः शुल्कया सह ம் शुल्कया सह ம் स्व स्ववासं ம் प्रविशत பார்த்தேன் पार्थेन ம் अम्ब ம் भिक्षमाता भिक्षा इयम् आहृता ம் भिक्षायम् आगृता ம் इत्युक्ते इत्युक्ते ம் भ्रातृ भ्रातृभिः भुङ्क्ष्व इति भ्रातवी भुङ्क्ष भुङ्क्ष्व इति ब्रुवती इव आगता माता तां स्वयंवरवधूं निशाम्य साध्वसात् அவச்சனா அதிஷ்டது இது வந்து என்ன அப்படின்னா அத பிறகு பிறகுனா இந்த மாதிரி இவ வந்து இந்த மாதிரி சுயம்வரத்துல விக்டரி ஆனதுக்கு அப்புறம் தயா வீரிய சுல்கையா சுல்கா அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு gift மாதிரி ஒரு ஒரு அன்பளிப்பு மாதிரி சுல்கா அப்படின்னா பைசாக்கும் சொல்வா இங்க வந்து வீரிய சுல்கையா அப்படின்னா வீரிய வீரியஸ்ய சுல்கா தயா அவளுடைய வீரியத்துக்கு கிடைச்ச ஒரு வெகுமானம் ஒரு ஒரு ஆனர்
அப்படி இருக்கின்ற தயா, அந்த திரௌபதிக்கு அட்ஜெக்டிவா போறது. தயா வீரிய சுல்கையா, அந்த வீரியத்துக்கு அன்பளிப்பான அந்த திரௌபதியோடு கூட, சுல்கையா சக ஸ்வ ஆவாசம், ஸ்வசிய ஆவாசம், ஆவாசம், தன்னுடைய வீட்டிற்கு பிரவிசதா பார்த்தேன, சென்ற அந்த பார்த்தனினால், சரியா, அம்ப பிக்ஷா இயம் ஆஹிருதா, அம்மா உள்ள போயிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, அம்மா இயம் பிக்ஷா ஆஹிருதா, இந்த பிக்ஷையானவள் எங்களால் கொண்டு வரப்பட்டது. சோ பிக்ஷாங்கிறது ஸ்திரீலிங்கம். சோ குந்திக்கு தெரியாது இவ பிக்ஷா தான் கொண்டு வந்திருக்கான்னு அவன் நினைச்சுட்டு இருக்கா. சோ இயம் பிக்ஷா ஆஹிருதா, எல்லாம் இக்த பிரத்யம். பிரவிசதா இக்த பிரத்யம், சரியா. ஸ்வ ஆவாசம் பிரவிசதாங்கிற இடத்துல பிரவிசதா, பிரவிசதா, பார்த்தேனக்கு அது அட்ஜெக்டிவா போறது. பிரவிசதா பார்த்தேன, சரியா. அதுக்கப்புறம் அம்ப இயம் பிக்ஷா ஆஹிருதா அப்படின்னு சொல்லும்பொழுது, இங்க ஆஹிருதா, ஆஹிருதாங்கிறது ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. இயம் பிக்ஷா அஸ்மாபிஹி ஆஹிருதான்னு அர்த்தம். இந்த பிக்ஷையானவள் எங்களால் கொண்டு வரப்பட்டாள், பட்டது, சரியா. இத்யுக்தே, ஏன்னா பிக்ஷாக்கு ஆஹிருதா போறது. இத்யுக்தே, இவ்வாறு சொன்ன சமயத்தில், கூறிய சமயத்தில், பிராத்ருபிஹி புங்ஷ்வ, அதாவது வித்தவுட் ஈவன் லுக்கிங் அட் வாட் தே ஹவ் brought அப்படிங்கிறத பார்க்காமையே குந்தி என்ன பண்றா, பிராத்ருபிஹி, நீங்க வந்து உங்களுடைய பிரதர்ஸோட கூட அதை வந்து சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. புரியுறதா? புங்ஷ்வ அப்படிங்கிறது உங்களுக்கு லோட் லகாரம், புஜ்ஜு தாத்து மத்தியம புருஷ ஏகவச்சனம், சரியா. பிராத்ருபிஹி புங்ஷ்வ, நீங்க வந்து உங்க பிரதர்ஸோட அதை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா. இதி புருவதியேவ ஆகதா மாதா, ஆத்துக்குள்ள இருக்கா, இந்த மாதிரி சொல்லிண்டே வெளில வந்துட்டு இருக்கும் பொழுது, புருவதியேவ சொல்லிண்டே வந்துட்டு இருக்கும் பொழுது, ஆகதா மாதா, அங்க வந்து அந்த சொல்லிண்டே வந்துட்டு இருக்கிற அந்த அம்மாவானவள், தாம் ஸ்வயம்வர வதூம், அந்த ஸ்வயம்வரத்துல ஜெயிச்ச அந்த வதுவை, நிஷாமிய அப்படின்னா பார்த்து விட்ட பிறகுன்னு அர்த்தம், ஹேவிங் சீன் அர்த்தம். நீ ஷம்மு லெப்பு, நீங்கிறது உபசர்க்கம், ஷம்முங்கிறது அங்க தாத்து, நிஷாமிய அப்படிங்கிறது லெப்புல இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஸ்வயம்வர வதுவை நிஷாமிய பார்த்து விட்ட பிறகு, சாத்வசாத்து, சாத்வசம்னா பயம்னு அர்த்தம், அப்படியே பயந்தே போயிட்டா, திகச்சு நின்னுட்டா அப்படியே. சாத்வசாத்து அவச்சனா அதிஷ்டத்து, ஷி வாஸ் ஸ்பீச்லெஸ், சரியா. அவச்சனா அப்படின்னா வச்சனம், வச்சனம் அஸ்தி நாஸ்தி யஸ்யாஹ சா அவச்சனா, சரியா. வச்சனம் அஸ்யாஹ அஸ்தி யஸ்யாஹ சா வச்சனா, ந வச்சனா அவச்சனா, அப்படி பிரிச்சுக்கோங்க, சரியா. வச்சனம் அஸ்தி அஸ்தி யஸ்ய சா, வச்சனம் அஸ்யாஹ அஸ்தி இதி வச்சனா, வச்சனா ந வச்சனா அவச்சனா, இந்த மாதிரி ஸ்பீச்லெஸ்ஸா நின்னுட்டா, சரியா இருக்கா அந்த லைனு. அத பிறகு தயா வீரிய சுல்கையா, அந்த வீரியஸ்ய சுல்கா, தயா வீரிய சுல்கையா, சரியா, அந்த திரௌபதியோடு கூட, சகா ஸ்வ ஆவாசம், ஸ்வசிய ஆவாசம், தன்னுடைய வீட்டை, பிரவிசதா பார்த்தேன, என்டர் பண்ண அந்த அர்ஜுனனால, அம்ப அம்மா, அம்மா இயம் பிக்ஷா அஸ்மாபிஹி ஆஹிருதா, இந்த பிக்ஷையானது எங்களால் கொண்டு வரப்பட்டது. இத்யுக்தே, இத்யுக்தே சதி, அவ்வாறு பார்த்தேன சொல்லிக் கொண்டிருந்த தருணத்தில், பிராத்ருபிஹி புங்ஷ்வ, உங்க பிரதர்ஸ் சகோதரர்களுக்கு கூட நீங்க ஷேர் பண்ணிக்கோ. இதி புருவத்தேவ ஆகதா மாதா, சொல்லிக்கொண்டே வந்த அந்த அம்மாவானவள், தாம் ஸ்வயம்வர வதூம் நிஷாமிய, அந்த ஸ்வயம்வரத்துல வின் பண்ண அந்த வதூனா ஸ்திரீ, அவளை நிஷாமிய பார்த்து விட்ட பிறகு, சாத்வசாத்து ஒரு பயத்தினால, அவச்சனா அதிஷ்டத்து, ஏதோ பிக்ஷன் நினைச்சுன்னுட்டு நான் ஷேர் பண்ணிக்க சொன்னேன், ஆனா இங்க வந்து பார்த்தா பிக்ஷ ரூபத்துல ஒரு ஸ்திரீ நிக்கிறாளே அப்படின்னு, she was stunned by looking at திரௌபதி, சரியா. அஹ்? அதான். அஹ், அடுத்தது படிக்கிறா வேற யாராவது, யுதிஷ்டிரஸ்தூலேருந்து நடராஜன், ரேவதி மேடம், ரேவதி மேடம் படிங்க. युधिष्ठिरः तु ம் जनन्यः अनृतात् भयं भ्रातॄणां भावं च आज्ञाय ம் एषा पार्वती பார்வதி, योषि பார்ஷதி. सारी एषा पार्षति योषितां रत्नम् ம் சோ வந்து என்ன அப்படின்னா, யுதிஷ்டிரர் வந்து டக்குன்னு he understood the situation என்ன அப்படின்னா, ஜனன்யாலா அன்றுதாது பயம், அம்மா வந்து she scared of speaking the
இது லை. அன்ருத்தம், ரித்தம்னா சத்தியம்னு அர்த்தம், அன்ருத்தம்னா பொய்ன்னு அர்த்தம். ஜனன்யாக அன்ருத்தாத்து பயம், கமா போட்டுக்கோங்க. ஜனனிக்கு, அம்மாவிற்கு, ஷீ ஸ்கேர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் த லை, அன்ட்ரூத். அப்புறம் பிராத்ருணாம் பாவம், அந்த பிரதர்ஸனுடைய பாவம்னா அவளுடைய ஒரு இமோஷன்ஸ், அவளுடைய எண்ணங்கள். என்னடா அது, நம்ம பிக்ஷான்னு ஒரு ஸ்திரீயை கொண்டு வரோம், நீங்க வந்து அஹ், இதோட வந்து பிரதர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்கன்னு அம்மா சொல்லிட்டாலே அப்படிங்கிறத ச ஆக்ஞாய. ஸோ வந்து ஜனன்யாக அன்றுதாத் பயம் ஒண்ணு, கமா பிராத்ருணாம் பாவம் ரெண்டு, ச அண்டு ஆக்ஞாய அறிந்து விட்ட பிறகு. சரியா? யாரு? யுதிஷ்டிரக ஆக்ஞாய, யுதிஷ்டிரர் அறிந்து விட்ட பிறகு. ஏஷா பார்ஷதி யோசிதாம் ரத்னம், இவ யாரு அப்படின்னா, அதாவது மூணு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு, ஒரு ஸ்திரீ வந்து நிக்கிறா. இன்னொன்னு, அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டோமேங்கிற ஒரு சத்தியத்துக்கு முரணா பேசிட்டோமே அப்படிங்கிற ஒரு பயம் அம்மாக்கு. அப்புறம் பிரதர்ஸினுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாலே, ஒரு ஸ்திரீ ஆயிஷிண்டு வரோமேன்னு அவளுடைய ஒரு மனோபாவம். இது எல்லாத்தையும் யுதிஷ்டிராக ஆக்ஞாய, எல்லாத்தையும் அறிந்து விட்ட பிறகு. சரியா? ஏஷா இவள் யாரு அப்படின்னா, யோஷிதாம் ரத்னம். யோஷித்து அப்படின்னா ஸ்திரீன்னு அர்த்தம், யோஷிதாம் அப்படின்னா ஸ்திரீகளுக்குள்ள ரத்னம்னாலே சிரேஷ்டம்னு அர்த்தம். எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சிரேஷ்டம் உத்தமம் இப்படின்னு யூஸ் பண்ண மாட்டான். நிறைய இடத்துல வந்து கவிரத்னம் அப்படின்னு சொல்லும்போது கவிஷு சிரேஷ்டகான்னு அர்த்தம். புரியுதா? சோ அதான் யோசிதாம் ரத்னம் அப்படின்னு சொல்லும்பொழுது, யோசித்துக்குள்ளே ஜெம். ரத்னம்னா உங்களுக்கு என்ன? ஜெம், ஒரு மணி. சோ அந்த மணி போல திகழ இருக்கா அவ. அவ வந்து யாருன்னா பார்ஷதி. பார்ஷதிங்கிறது புருஷஸ்ய புருஷதஸ்ய அபத்தியம் ஸ்திரீ. அவன் வந்து அந்த அந்த துருபதன் வந்து ஹி பிலாங்ஸ் டு திஸ் புருஷத வம்சம். அந்த அவ அப்பா பேர் வந்து புருஷதா. சோ அதனால அந்த பார்ஷதிங்கிறது இட் இஸ் அ நேம் ஃபார் திரௌபதி. சோ ஏஷா பார்ஷதி புருஷதஸ்ய அபத்தியம் ஸ்திரீ. ஏஷா அவ எப்படி இருக்கா அப்படின்னா யோஷிதாம் ரதம். இந்த மாதிரி மூணு விஷயம் has happened at the same time which put everyone into ஒரு பசிலிங் ஸ்டேட்டஸ்ல போட்டு. புரியுறதா? சரியா இருக்கா? ஆ இருக்கு, ஆ, கரெக்டா இருக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்தது படி. यद्य ம். द्रौ எது எது ரத்னம். ओ यद् यद् रत्नम् अस्मा अस्माभिः लभ्यते ம். तत् सर्व sorry sorry தத் சர்வைஹி அபி. ஆ, அஸ்மாபிஹி. sorry sorry ஆ, यद् यद् பரவாயில்ல. ம். रत्नम् ஆ, अस्माभिः ம். लभ्यते ம். तत् सर्वैरै சர்வைஹி सर्वैरप्य அபி அஸ்மாபிஹி. सर्वैरस्माभिः ம். अ, அவிபஜ்ய. अविज्यते அவிபஜ்ய. अविभज्य ம். भोक्तव्यम् ஆ, எது எது ரத்தனம், எந்த எந்த கேக்குதா? ஒரு ப்ரஷியஸ் விஷயம். ரத்தனம்னா ரொம்ப வந்து அபரூபமான இருக்கிற விஷயங்கள் ஒரு ரத்தனம். அஸ்மாபிஹி லப்யதே, எங்களால் அடையப்படுகிறதோ. தது சர்வைஹி அபி, அது சர்வைஹி அஸ்மாபிஹி அவிபஜ்ய போக்தவ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விபஜனம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு சாப்பாடு கொண்டு வந்தா நாலு பேருக்கு நாலு தட்டுல போட்டு கொடுக்கலாம். ஏதோ ஒரு தங்க ஆபரணத்தை கொண்டு வந்தா உனக்கு நெக்லஸ், உனக்கு வளை, நீ தோடுன்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நின்றுட்டு எப்படி பிரிக்கிறது? அதனால என்ன சொல்றார் அவர் அப்படின்னா, எது எது ரத்னம் அஸ்மாபிஹி லப்யதே, என்ன என்ன சிரேஷ்டமான விஷயங்கள் எங்களால் அடையப்படுகிறதோ. தத் சர்வைஹி சர்வைஹி அப்படி அஸ்மாபிஹி, அது எல்லா எங்களாலும் அவிபஜ்ய போக்தவ்யம் அப்படின்னா விபஜனம் பண்ணாம அனுபவிக்கணும் அப்படின்னா ஒருத்தர் தான் அனுபவிக்கணும். You cannot split and take. So whatever the precious things that we acquire, we get, need not be split among all. புரியுறதா? அவிபஜ்ய போக்தவ்யம். விபஜ்ய போக்தவ்யம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அனுபவிக்கணும். போக்தவ்யம்ங்கிறது அனுபவிக்கிறது, தவ்யத் பிரத்யங்க. போக்தவ்யம் ரத்தனம் போக்தவ்யம் அதுக்கு போறது. ரத்னம் நபும்சகலிங்கமோனோ. எது எது அஸ்மாபிஹி லப்யதே தத் ரத்னம் அஸ்மாபிஹி அவிபஜ்ய போக்தவ்யம். சரியா இருக்கா? சரியா இருக்கா? அதான். ஓகே அடுத்து ஓகே படுங்க. புரியுது. ஆ. अन्यथा अन्यथा कदाचित् अस्मास्वपि ம். कलिरत्नं
ரந்தரம் ஆ. லபேத. அந்யதா இந்த மாதிரி நாங்க விபஜனம் பண்ணி எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆத்துல ஒண்ணும் இல்ல, ஒரு பிஸ்கட்டை ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாட்டியே 4 பசங்களுக்குள்ள சண்டை வருது. ஸோ இந்த மாதிரி அந்யதா இல்லைனா இந்த மாதிரி நாங்க வந்து இந்த ப்ரஷியஸ் ஐட்டம்ஸ் எல்லாமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கதாச்சித்து அப்படின்னா ஒரு சமயம், ஏதா ஒரு சமயம், அஸ்மாசு அபி எங்களுக்குள்ளேயே, அமோங் அஸ்ன்னு அர்த்தம், எங்களுக்குள்ளேயே கலிரந்தரம் லபேத. கலிஹீனா உங்களுக்கு வந்து விவாதம் கலகம், அதுக்கு கலிஹின்னு பேரு. சரியா? சோ அந்யஹ கலிஹி கலிரந்தரம், வேற விதமான ஒரு கலகம் ஒரு விவாதம்ங்கிறது லபேத அடையக்கூடும். சரி, we may get into கான்ட்ரவர்சின்னு அர்த்தம். கலிரந்தரம் அப்படின்னா கலிஹினா விவாதா கலகன்னு அர்த்தம். அந்யஹ கலிஹி கலிரந்தரம், வேற விதமான ஒரு கலகத்துல, ஒரு டிஸ்பியூட்ல, ஒரு கான்ட்ரவர்சில we may stick, we may fall into some controversy if we start sharing everything among us. புரியுதா? அஹ், அப்புறம் ஓகே. இங்க தத் ம், வக்தவ்யம். ததி ம். ததியம் பஞ்சானாமபி பூஜ்யா அஸ்து ஆ, இதி சமயம் கிருத்தவான். ஆமா. சோ வந்து என்ன அப்படின்னா ததியம், ஆனா இப்போ என்ன அப்படின்னா, இயம் இந்த ஸ்திரீ ஆனவள் பஞ்சானாமபி போஜ்யா அஸ்து இதி சமயம் கிருத்தவான். சோ இவ வந்து எல்லாராலையும், எங்க 5 பேருக்குள்ளேயும் போஜ்யமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சமயம் அப்படின்னா ஒரு கன்க்ளூஷன் வச்சுக்கோங்க, ஒரு கண்டிஷன் மாதிரி அதுக்கு வந்து இறங்கிடும். புரியுறதா? So இந்த மாதிரி இவ்வளவு இதுவாக சொன்னாலும் கூட ஃபைனலி அம்மா வாயிலிருந்து இது வந்துருத்து. அதனால இது இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு முடிச்சுக்கிறேன். புரியுறதா? ஆ? அப்புறம் ஓகே. ததி தத்து இதி. இயம் அப்படின்னா தஸ்மாத்து காரணாத்து இயம் ஸ்திரீ பஞ்சானாமபி ஓகே. போஜ்யா அஸ்து, எங்க 5 பேருக்குள்ள போஜ்யாவா இருக்கட்டும் ஈதி சமயம் கிருத்தவான். சரியா? அப்புறம் ஓகே. ததே இதி சர்வைः अपि प्रतिपन्ने तेषां मातुलेयो भगवान् कृष्णः सङ्कर्षणेन ம் सहो உபகம்ய सहोपगम्य ம் सुबोधकैः ம் உதர் वाक्यैः சுப तान् உதர்கைஹி. ஆ, सुब उदकैः सुब उदकैः உதர்கைஹி. உதர்கஹா ओके. அப்படின்னா சமாப்தின்னு அர்த்தம், எண்டுன்னு அர்த்தம். சரியா? சுப உதர்கைஹி அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாப்பி எண்டுங்கிற மாதிரி. हैप्पी एंड सुब சுபோதர்கைஹி उदकैः வாக்கியைஹி. ஆ, तान् समाश्वसयामास. சமாஸ்வாசயா सम மாச. आश्वयामास. सम ஆமா, आश्वयामास वा. ओके. ஆஸ்வாசயா மாச. आश्वासयामास. ஆமா. ओके. சோ வந்து என்ன அப்படின்னா ததா இது சர்வைரபி பிரதிபன்னே. ஓகே அப்படின்னுட்டு சர்வைரபி பிரதிபன்னே, பிரதிபன்னஹா அப்படின்னா அக்ரி பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். பிரதிங்கிறது உபசர்க்கம், பத்துங்கிறது தான் தாத்து. பன்னே சதி அப்படிங்கிறது சப்தமே, சப்தமியில இருக்கு. இந்த மாதிரி எல்லாராலையும், சர்வைரபி எல்லாராலையும் ஒப்புக்கொண்ட அந்த தருணத்தில் தேஷாம் இவாளுடைய மாதுலேய அப்படின்னா மாதுலஸ்ய புத்திராகான்னு அர்த்தம். சோ மாதுலேயः மாதுலஸ்ய புத்திரः. மாதுலஹன மாமா, மாமா புள்ள. மாதுலேயஹன மாமா புள்ள, கசின். மாதுலேயः பகவான் கிருஷ்ணः, மாமா பிள்ளையான பகவான் கிருஷ்ணரும் சங்கர்ஷணேன சக உபகம்ய. சங்கர்ஷணம்ங்கிறது பல்ராமருக்கு ஒரு பேர். சம்யக் கர்ஷதி இது சங்கர்ஷா. அவருக்கு வந்து அந்த ஹலாயுதம் இருக்கிறதுனாலயா இல்லைன்னா வேற ஏதாவது பாகவத கதை இருக்கான்னு எனக்கு தெரியல. சங்கர்ஷணஹா அப்படின்னா பலராமர்னு அர்த்தம். சோ மாதுலேயாக பகவான் கிருஷ்ணஹா, மாமா புள்ளையான பகவான் கிருஷ்ணர் சங்கர்ஷணேன சா அந்த பலராமரோடு கூட உபகம்ய அப்படின்னா உபகம்மு லியப்பு அங்கு வந்து அடைந்து, சுப உதர்க்கைஹி வாக்கியைஹி, சுபம்னா ஆஸ்பீஷியஸ், உதர்க்கம்னா எண்டு, அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு ஆஸ்பீஷியஸ் ஒரு சொல்யூஷன் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு சுபமான ஒரு வாக்கியங்களினால் தானு பாண்டவானு அவளை சமாஸ்வாசையா மாச அப்படின்னா கன்சோல் பண்ணார்னு அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் மேல दृपः तु ம் द्रुपदस्तु बहुभिः बहुभिलिङ्गिया பகுபிஹி बहुभिर्लिङ्गैः லிங்கைஹி. ஆ, बहुभिः लिङ्गैः ஆ, निश्चित तद तद ம். अभिजात्यः ஆபிஜாத்திய. प्रमो ம், ததாபிஜாத்திய. अभिजात्यः ம், प्रमणाः तान् गृहम् आनीय ம், यतावत् पूजयित्वा ம், युधिष्ठिरमुखेन
ம். சுவிசேஷம் விதன் சவிசேஷம். ம். சுத்தராம் ஆ. இது சவிசேஷம். ஓகே ம். சவிசேஷம் ஆ. சவிசேஷம் வி- விதன இதன்னு விதன் விதன் சுத்தராம் நிர்வவார. ஆ சோ வந்து மேலும் என்ன அப்படின்னா இப்ப வந்து துருபதனுக்கு வந்து திரௌபதியை யாரோட அமைச்சிருக்கான், யாரோ ஒரு பிராமண புத்திரன் வந்து பிராமண சமூகத்திலேருந்து எழுந்து வந்துட்டும் இந்த மாதிரி இவன் வச்ச அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணான் இல்லையா. சோ வந்து அவனுக்கு வந்து இவா வந்து பாண்டவாள்னு தெரியாது. சோ துருபதனோ பகுபிஹி லிங்கைஹி நிஷ்சித தத் ஆபிஜாத்திய மனாஹா. பிரமனாகாங்கிறது இட் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் உங்களுக்கு துருபதனுக்கு. சரியா, மனாகான்னு பாக்குறதுக்கு வந்து இது பகுவச்சனம் மாதிரி இருக்கும். மனாஹா அப்படிங்கிறது சகாராந்தம் எப்படி மனஹ மனசி மனான்சியோ அதே மாதிரி இங்க வந்து இது வந்து மனாகாங்கிறது பிரதம விபக்தி ஏகவச்சனம். துருபஸ் துருபதஸ்து பிரமனாகா ரொம்ப சந்தோஷத்தோடு கூடன்னு அர்த்தம், ஹாப்பின்னு அர்த்தம் பிரமனாகானா. பகுபிஹி லிங்கைஹி நிஷ்சித தது ஆபிஜாத்தியைஹி. பகுபிஹி லிங்கம்னா லிங்கம்னா பல அர்த்தம் இருக்கு. ஜெண்டருக்கு லிங்கம்னு சொல்றோம் நம்ம. லிங்கம்னா காரணம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல லிங்கம்னா என்னன்னா சின்னம்னு அர்த்தம், லட்சணங்கள்னு அர்த்தம். அதாவது அந்த அந்த ஒரு உத்தம குலத்துல பிறந்திருக்கானா அவளுக்கு சில சாமுத்திரிகா லட்சணங்கள்லாம் இருக்கும், ஸ்திரியா இருந்தாலும் சரி அஹ் புருஷாளா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி பகுபிகி லிங்கைகி பலவிதமான லட்சணங்களினால் அவளுக்கு அந்த அந்த அவளுடைய சரீரத்திலையும் முகத்திலையும் பலவித லட்சணங்கள் இருக்கு. அதனால நிஷ்டித தது ஆபிஜாத்தியா. நிஷ்டிதம்னா டிசைட் பண்ணான், கன்க்ளூட் பண்ணிட்டான். அவ வந்து தே ஆர் born ஃப்ரம் அ வெரி நோபல் ஃபேமிலி அப்படின்னு. அபிஜாத்தியா அப்படின்னா அபிஜாத்தஸ்ய பாவம். அபிஜாத்தா அப்படின்னா சத்குலே உற்பன்னகான்னு அர்த்தம், நல்ல குலத்துல பிறந்தவன் அர்த்தம். அதுக்கு வந்து அபிஜாத்தகான்னு பேரு. அபிஜாத்தஸ்ய பாவகா அபிஜாத்தியா. அந்த மாதிரி சத்குலத்துல பிறந்தவனுக்கு உங்க ஆபிஜாத்தியம்னு பேரு. சோ அந்த ஆபிஜாத்தியா அப்படின்னு தெரிஞ்சுனுட்டு பிரமனாகா துருபதா சந்தோஷம் அடைந்த அந்த துருபதனானவன் தானு அந்த பாண்டவர்களை கிரகமானிய வீட்டுக்கு அழைச்சின்னு வந்துட்டோ எதாவது பூஜைத்துவா என்னென்ன வாட் எவர் த டியூ ரெஸ்பெக்ட் வாஸ் கிவன் அர்த்தம், என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை செஞ்சுட்டோ யுதிஷ்டிர முகேன யுதிஷ்டரனுடைய வாயினால ஃப்ரம் ஹிஸ் வேர்ட்ஸ் அர்த்தம். சவிசேஷம் ரொம்ப விசேஷம்னா என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத விதன்னு அறிந்து கொண்டு சுதராம் நிர்வவார அவ பெரிய he got a great relief. சி இவ வந்து திரௌபதி வந்து அப்படியே யாகத்திலேந்து அக்னிலேந்து வெளில வந்தவோ. அந்த மாதிரி ஒரு ஸ்திரீய சாதாரண ஒரு பிராமண பையன் போய் கல்யாணம் பண்ணிட்டு போறானேன்னு துருபதனுக்கு தெர் வாஸ் ஒரு ஸ்லைட் டிஸ்பிளஷர் இருந்தது. ஆனா finally when he came to know that these people are not none another other than the Pandavas, they also belong to the Kshatriya kulam nune, he had a great relief. திருப்பி சொல்லட்டா. திருபதஸ்து பிரமனாகா துருபதா அவனுக்கு அப்ஜெக்டிவா போறது. சந்தோஷம் அடைந்த அந்த துருபதனானவனோ பகுபிகி லிங்கைகி பலவிதமான சின்னங்களினால் நிஷ்டிதம் அப்படின்னா நிச்சயிக்கப்பட்ட அப்படின்னா he was கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு அர்த்தம். தத் ஆபிஜாத்தியா தே ஆர் born ஃப்ரம் அ வெரி குட் சக்குலே உற்பன்னாகா அப்படிங்கிறத ஞாத்துவா தானு அவளை. தானுனா இங்க வந்து இட் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் பாண்டவான். அந்த பாண்டவர்களை கிரகம் ஆனிய வீட்டுக்கு அழைச்சுண்டு வந்ததுக்கு அப்புறம் சரியா. அஹ், ஆனியங்கிறது லெப்புல இருக்கு. யதாவது பூஜைத்துவா யதாவதுன்னா அவளுக்குன்னு கொடுக்கிற ஒரு சத்காரம் ஒரு ஆனர் அதை செஞ்சுட்டு யுதிஷ்டிர முகையன ஃப்ரம் த வேர்ட்ஸ் ஆஃப் யுதிஷ்டிரா யுதிஷ்டரனுடைய வார்த்தையினால சவிசேஷம் விதன்னு he understood the real thing. விசேஷம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து விசேஷமா சொல்றா அப்படின்னு சொல்றோம்னா விசேஷேன சகா இது சவிசேஷா. சோ வந்து அவ என்ன வந்தா அந்த எல்லா கதையும் விதன்னு அப்படிங்கிறது சத்ருல இருக்கு. இஸ் கோஸ் as an adjective for துருபதா. துருபதா விதன்னு துருபதன் அறிந்தவனான சுதராம் நிர்வவார அவன் வந்து he had a great relief. சரியா, he was relieved அப்படின்னு அர்த்தம். வவார நிர்வகார வந்து அந்த வேர்டை ஸ்பிளிட் பண்ணுங்களேன், அது விர் எனக்கு தாத்துக்கள் எதுவும் விர்ங்கிறது உபசர்க்கம், விருங்கிறது தான் தாத்து. வவார தாத்து. அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு, ஓகே பரஸ்மைபதி பிரதம ஓகே புருஷ ஏகவச்சனம் நிர்வவார. துருபதா நிர்வவார அவனுக்கு போடுது அந்த வர்பு. சரியா. ஓகே விருதாத்துவா. ஓகே ஆமா.
ரிலீஃப், ஹி காட் ரிலீஃப் இல்ல. ஆமா, ரிலீவ்டு. ஓகே. ஹி வாஸ் ரிலீவ்டு. ஓகே. ம். வவாரச்ச சுதா பாணி கிரகணாய பார்த்தம். வவார அப்படிங்கிறது திருப்பியும் விரு வரணே. சரியா? வவாரங்கிறது லிட்டு இங்க வந்து சூஸ் பண்ணாங்கிற அர்த்தம். இந்த உபசர்க்கம் நீனால இங்க ரிலீவ்டுங்கிற அர்த்தத்துல வருது. இங்க உபசர்க்கம் கிடையாது, அதனால ஹி சோஸ். சுதா பாணி கிரகணாய பார்த்தம் சக துருபதா பார்த்தம் வவார. அதான் மெயின் சென்டென்ஸ். அந்த துருபதனானவன் பார்த்தனை சூஸ் பண்ணான். எதுக்கோசரம்? சுதா பாணி கிரகணாய. சுதாயாக பாணிகிரகணம் சுதா பாரிகிரகணம் தஸ்மை பாணிகிரகணாய. சோ அவன் கிரகணாய அந்த சுதானா பொண்ணு, அவளுடைய பாணி கிரகத்து கைய பிடிக்கிறதுக்கோசரம் பார்த்தம் வவார, பார்த்தனை கூப்பிட்டான், அவர் சூஸ் பண்ணான். சரியா? அதுக்கப்புறம் ஓகே. ம். ததனு ஸ்ருத தத் சம்ஸ்ரவே ம். விஷமமிதம் யதேகா பகூனாம் பார்யா ம். இதி சம்சயானே யஜ்ஞசேனே பகவான் பாதராயணக தாம் சபாம் அவததார. ஆ, ததனு ஸ்ருத தத் சம்ஸ்ரவே விஷமம் இதம் யத் ஏகா பகூனாம் பார்யா இதி சம்சயானே யக்ஞசேனே பகவான் பாதராயணः தாம் சபாம் அவததார. சோ ததனு அதற்கு பிறகு ஸ்ருத தத் சம்ஸ்ரவே. சோ வந்து என்ன அப்படின்னா, சம்ஸ்ரவே அப்படின்னா அங்கீகாரம்னு அர்த்தம். என்ன அப்படின்னா விஷமமிதம் ஏதா, அதாவது ஸ்ருத தத் சம்ஸ்ரவே அப்படின்னா ஸ்ருதஹ சஹ சம்ஸ்ரவஹ ஏன சஹ. சோ இந்த மாதிரி இந்த அங்கீகாரத்தை ஒத்துக்கொண்ட இது வந்து இந்த யக்ஞசேனேன்னு துருபதனுக்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா? சப்தமியில இருக்கு எல்லாமே. சரியா? சம்ஸ்ரவே அப்படின்னா அங்கீகாரம் பண்ண அந்த தருணத்தில் இந்த சம்சயானே யக்ஞசேனே. சோ வந்து என்ன அப்படின்னா இங்க ஃபுல் அர்த்தம் என்ன உங்களுக்கு அப்படின்னா, பிறகு இந்த மாதிரி இவ சொன்னது எல்லாத்தையும் கோட்டுன்னுட்டு, இது என்னது இது? ஒரு ஏகா ஆம், அஹ், ஒரு ஒரு ஏகா பாரியா பகூனாம் இதம் விஷமம். விஷமம்ங்கிறது இட்ஸ் வெரி அன்யூஷுவல். இட் இஸ் வெரி அன்யூஷுவல் டு ஹாவ் ஒன் லேடி டு மெனி ஹஸ்பண்ட்ஸ் ஃபார் ஒன் லேடி. ஒரு ஒய்ஃபுக்கு நிறைய புருஷாள் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி அன்யூஷுவல். இது சம்சயானே அப்படின்னா சம்ப சம் ச- ஒரு மாதிரி சந்தேகத்துக்கு உட்பட்டவனாக. சம்சயானே அப்படின்னா உங்களுக்கு சந்தேக யுக்தே யக்ஞசேனே அந்த துருபதே அந்த மாதிரி துருபதன் இருந்த அந்த தருணத்தில் பகவான் பாதராயணஹா பகவானான வியாசக, பாதராயணர்னா வியாசர், தாம் சபாம் அந்த சபையை அடைந்தார். அவததார. அவததாரனா இறங்கினார்னு அர்த்தம். சரியா? ததாரங்கிறது திரு தாத்து. தரதி தரதக தரந்தி அதனுடைய ததார. தரத்தினா டு கிராஸ்ன்னு அர்த்தம். சரியா? இங்க வந்து அவததார அப்படின்னா அவதாரம் அவதாரம் அவதரணம்லாம் இருக்கு பாருங்க, இதுல இருந்து தான் வருது அது. அவததார அப்படின்னா இறங்கினார். சரியா? அங்க வந்து சேர்ந்தார்னு அர்த்தம். தாதனு இந்த மாதிரி வந்து பார்த்தனை வந்து கேட்டார், வந்து வந்து சுயம்பரத்துக்கு வான்னு. ததனு ஸ்ருத தத் ஸ்ரம்சவே அப்படின்னா அவ வந்து தே ஆர் எக்ஸ்பிளைனிங் வாட் எவர் ஹேப்பன்ட் இன் தர் ஹவுஸ். குந்தி வந்து இந்த மாதிரி வந்து இந்த பிக்ஷையை வந்து எல்லாரும் பிரிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்ன அந்த தருணத்தில் ஸ்ருத தத் சம்ஸ்ரவே. ஸோ ஸ்ருதஹ சஹ சம்ஸ்ரவஹனா அவ எல்லாரும் அங்கீகாரம் பண்ணிட்டாலும் திரௌபதியை வந்து 5 பேரும் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத அங்கீகாரம் பண்ணத அந்த விஷயத்தை கேட்ட இந்த துருபதன்னு போய் சேரணும். சோ சம்ஸ்ரவே அப்படின்னா அங்கீகாரே அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸ்ருத தத் சம்ஸ்ரவஹ அப்படின்னா ஸ்ருதஹ சஹ சம்ஸ்ரவஹ ஏன சஹ கேட்கப்பட்ட அந்த அங்கீகாரமானது யாராலேயோ அவர். இட் கோஸ் as an adjective for திருப்பதா. தஸ்மின் யக்ஞசேனே நான் அவனுக்கு போய் சேர்றது. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா அது? இப்ப கிளியரா இருக்கு, இப்ப கிளியரா இருக்கு. ஆ, சோ ஸ்ருதஹா கேட்கப்பட்ட தத் சம்ஸ்ரவே அப்படின்னா தேசாம் சம்ஸ்ரவம் தத் சம்ஸ்ரவம் அவளுடைய அந்த அங்கீகாரம் தத் சம்ஸ்ரவஹ. ஸ்ருதஹ தத் சம்ஸ்ரவஹ ஸ்ருதஹ சஹ சம்ஸ்ரவஹ ஏன சஹ ஸ்ருத சம்ஸ்ரவஹ. சரியா? தஸ்மின் ஸ்ருத சம்ஸ்ரவே. இவ்வாறு பாண்டவர்களுடைய அந்த ஒப்புதல் அந்த அங்கீகாரமானது திரௌபதியானவள் 5 பேராலையும் பங்கெடுத்து கொள்ளலாம் அப்படிங்கறத அந்த அங்கீகாரத்தை ஸ்ருதே சதி
அந்த துருபதனானவன் கேட்ட அந்த தருணத்தில் என்ன அங்கீகாரம்? விஷமம் இதம் இதேகா. அதுக்கு என்ன சம்ஸ்ரவே சம்ஷயானே யஜ்ஞசேனே. ஸோ வந்து என்ன அது அப்படின்னா என்ன, அந்த அந்த கேட்ட உடனேவே அந்த ஸ்ருத தத் சம்ஸ்ரவே அந்த தஸ்மின் சமயே இதம் விஷமம். திஸ் இஸ் வெரி அன்யூஷுவல் இன் த வேர்ல்டு. என்ன அப்படின்னா பகூனாம் எது ஏகா பாரியா, நிறைய புருஷாளுக்கு ஒரு பாரியா அப்படிங்கிறது இட்ஸ் வெரி அன்யூஷுவல். இதி சம்சயானே, இவ்வாறாக சம்சய ஆபன்னேன்னு அர்த்தம். சம்சயத்துக்கு உட்பட்டவரான யக்ஞசேனே அந்த துருபதனானவன் அந்த மாதிரி துருபதே அஹ், வர்த்தமானே சதி, அவன் அந்த மாதிரி இருந்த அந்த தருணத்தில் பகவானான பாதராயணா, பகவானான வியாசக தாம் சபாம் அவததார, அந்த சபையை வந்து அடைந்தார். சபாங்கிறது ஸ்திரீலிங்கம், அதனால தாம் சபாம் அவததார. அவததார அப்படிங்கிறது அவங்கிறது உபசர்க்கம், திருங்கிறது தாத்து, லிட்டில் அகாரம், பிரதம புருஷா ஏகவச்சனம். பாதராயணா அவததார, அதான் மெயின் சென்டென்ஸ். சரியா? ஃபுல்லா சதி சப்தமியில இருக்குல்ல, சதி ஆமா சப்தமி. ஆமா ஆமா. ஓகே. சுத தத் சம்ஸ்ரவே யஜ்ஞசேனே சம்சயானே சதி, இந்த மாதிரி இருக்கின்ற தருணத்தில் பகவான் பாதராயணா அவததார. புரியுதா? ஆ, ஓகே. ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு ஆக்ஷன் நடந்ததுன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு சதி சப்தமி வரும். இவ்வாறு இருந்த தருணத்தில் அது நடந்தது. ஓகே. சரியா? ம். விதத்ததாருச்ச ம். கிருத சம பர்யாய ம். தஸ்மை ராஜ்ஞே திவ்யம் சச்சுஹு. ஓகே. ஸோ வந்து என்ன அப்படின்னா ஸோ வந்து விததாரச்ச கிருத சபர்யாய தஸ்மை ராஜ்ஞே திவ்யம் சக்ஷுஹு. ஸோ இப்போ வந்து வியாசர் வந்து இறங்கிட்டார். பாதராயணக சபாம் அவததார, அந்த சபையை அடைந்தார். வந்தப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ததார அப்படின்னா விதரணம் கிருத்தமான்னு அர்த்தம், கொடுத்தாருன்னு அர்த்தம். விதரணம் நம்ம வந்து தனத்தை வித்தரணம் பண்றோம், டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ததார திருங்கிற அதே தாத்து தான். வெறும்ன ததாரன்னா ஸ்வாம் கிராஸ்ங்கிற அர்த்தம். அவததாரம்னா இறங்கினார்னு அர்த்தம். விததார அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணா விதரணம் கிருத்தவான்னு அர்த்தம். சரியா? விததார அதே லிட்டு தான். விததாரச்ச கிருத சபர்யாய தஸ்மை ராஜ்ஞே திவ்யம் சக்ஷுஹு. சோ ராஜ்ஞே திவ்யம் சக்ஷுஹு பாதராயணா விததார, அப்படி போய் சேர்த்துக்கணும். ராஜாவுக்கு, ராஜ்ஞேங்கிறது சதுர்த்தியில இருக்கு, ராஜாவிற்கு திவ்யமான, திவ்யமான அப்படின்னா உங்களுக்கு அது என்னது, எக்ஸ்ட்ரா பவர், ஞான திருஷ்டி. திவ்யம் சக்ஷுஹு அப்படின்னா ஞான திருஷ்டி. திவ்யமான சக்ஷுஹுங்கிறது நபும்சகலிங்கம். சக்ஷுஹு சக்ஷுஷி சக்ஷூம்ஷின்னு வரும். அதனால திவ்யம் சக்ஷுஹு, திவ்யமான கண்களை ராக்ஞே இந்த பாதராயணஹா திவ்யம் ராக்ஞே திவ்யம் சக்ஷுஹு விததார, அங்க போய் சேர்த்துக்கணும். சரியா? இந்த வியாசரானவர் ராஜாவிற்கு ஞான திருஷ்டியை, ஞான பார்வையை விததார கொடுத்தார். எப்படிப்பட்ட ராஜா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அட்ஜெக்டிவ் போடுறார். கிருத சபர்யாய தஸ்மை ராஜ்ஞே. ராஜ்ஞே தஸ்மை ராஜ்ஞே, அந்த ராஜாவுக்கு. சரியா? எப்படிப்பட்ட அந்த ராஜாவுக்கு அப்படின்னா கிருத சபர்யாய, யாரால் நம ஒரு ஒரு பிரேமம், ஒரு நமஸ்காரமானது, ஒரு அதிதி சத்காரமானது செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட ராஜ்ஞா. புரியுதா? கிருதா சபர்யா ஏன சக தஸ்மை, அதான் அதுக்கு விக்கிரவாக்கியம். கிருதா செய்யப்பட்ட, சபர்யானா மரியாதை ஆர் பிரியம், பிரேமபாவம். கிருதா சபர்யா மரியாதையானது, கிருதா சபர்யா ஏன சக எவராலோ அவர், அது கிருத சபர்யான்னு போய் முடியும். ராஜாவுக்கு அட்ஜெக்டிவா போறதுனால தஸ்மைய போட்டுட்டு சபர்யாயன்னு போயிடும். சரியா இருக்கா? சரியா இருக்கா? ஓகே. ஆ, ஓகே. அதான். விதத்ததாருச்ச கிருத சபர்யாய தஸ்மை ராஜ்ஞே திவ்யம் சச்சுஹு. சோ ஓகே. இந்த ராக்னேக்கு இது ரெண்டும் அட்ஜெக்டிவ். கிருத சபர்யாய தஸ்மை, இது ரெண்டும். சரியா? சக்ஷுஹுக்கு அட்ஜெக்டிவ் திவ்யம். ஓகே. சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து பாதராயணகா, அதுக்கு கொடுக்கல, நம்ம புரிஞ்சுக்கணும். பாதராயணகா விததார திவ்யம் சக்ஷுஹு விததார, அதான் மெயின் சென்டென்ஸ். ஓகே. பாதராயணவர் திவ்யமான கண்களை கொடுத்தார். யாருக்கு ஓகே. கொடுத்தார்?
ராஜ்ஞே விததார. எப்படிப்பட்ட ராஜ்ஞே? தஸ்மை ராஜ்ஞே, அந்த ராஜாவிற்கு. எப்படிப்பட்ட ராஜா? எவரால அதிதி சத்காரமானது செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட ராஜாவுக்கு. கிருதா சபர்யா. சபர்யாங்கிறது ஸ்திரீலிங்கம். அதனால கிருதா சபர்யா ஏன சக கிருத சபர்யா தஸ்மை கிருத சபர்யாய. சரியா இருக்கா? ஓகே. அதுக்கப்புறம் தேன தா தான மானுஷான் தீட்சிய அமானுஷான். மானுஷான்ல மானுஷான் அமானுஷான். தீ பாடன் அமானுஷான்னு அர்த்தம். அமானுஷான்னு பேசணுமா? தான் ஓகே. தேன தான் அமானுஷான் வீட்சிய விஸ்மிதாகாரம் கன்யா பிதரம் பராசாரியோ ரகசி பாரஷர்யா. பாரஷரியக சாரி பாரஷரியோ ஓ பாரசரியக ரகசி தம் ரகசி அவோதயத்தம் இதம் அபோதயத்து. ரகசி இதம் அவோதயத்தா. ஆமா. ஓகே. தேன. தேன அப்படின்னா தேன சக்ஷுஷான்னு அர்த்தம். அந்த கண்களினால், திவ்ய சக்ஷுஷா, தானு அவர்களை, அந்த பஞ்சபாண்டவானு, அமானுஷானு வீக்ஷியா. இவ வந்து பெரிய ஒரு அமானுஷ, अதாவது அவ अखिल आप எல்லாரும். इधर है ना? हाँ इधर है। मेरा अपॉइंटमेंट है 2 बजे। और 1:30 बजे निकल। சோ தேன தானு அமானுஷானு வீக்ஷிய, இந்த திவ்யமான சக்ஷுஷா தானு அந்த பாண்டவர்களை, தே ஆர் நாட் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ். ஏன்னா அவ எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஈஸ்வரனுடைய அவதாரம் இல்லையா? தர்மராஜாவினுடைய ஸ்வரூபம் தான் யுதிஷ்டிரன். அப்ப இந்திரனுடைய புள்ள அர்ஜுனன், வாயுபுத்திரன் பீமன், அஸ்வினி தேவதைகளுக்கு உன்னுடைய அனுகிரகத்தோட பிறந்தவா நகுலன் சகாதேவா. சோ அவ எல்லார்கிட்டயும் அந்த தெய்வத்தன்மை, அந்த ஒரு டிவினிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அமானுஷானு அப்படின்னு சொல்லும்பொழுது தேர் ஆல் பிளெஸ்ட் வித் சம் டிவைன் குவாலிட்டி அப்படிங்கிறதை வீட்சிய பார்த்து விட்ட பிறகு, சி அட் த எண்ட் ஆஃப் த டே நோ ஃபாதர் வுட் லைக் ஹிஸ் டாட்டர் டு பி ஷேர்ட் அமாங் 5 ஹஸ்பண்ட்ஸ் நோ. ஸோ ஸோ வந்து அதுக்கு வந்து சமத்துவம், அது சமர்த்தனம் பண்ற மாதிரி யாராவது ஒருத்தர் அந்த விஷயத்தை வந்து சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்காக பாதராயணர் என்ன, அந்த மகாபாரதத்தை எழுதினவர் அவர் தானே. ஸோ அவரே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தானு அமானுஷானு அவருக்கு, அவனுக்கு வந்து திவ்ய சக்ஷுவ, இங்க வந்து இவனுக்கு திவ்ய சக்ஷுவ கொடுக்குறார், பின்னாடி திருதராஷ்டிரன் சஞ்சயனுக்கு கொடுக்குறார். இது இவனுக்கு கொடுத்தார் திருதராஷ்டிரனுக்கு. எனக்கு வேண்டாம், என்னால என்ன சேர்ந்தவா அழியறதை என்னால பார்க்க முடியாதுன்னுட்டு சஞ்சயனுக்கு கொடுத்து, அந்த சஞ்சய உவாச்சன்னு கீதை பூரா வருது. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யூத்சவः மாமகாஹா பாண்டவாச்சைவ கிம் அகுர்வத சஞ்சய அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வருது இல்லையா? இப்போ யாருக்கு கொடுக்கறாரு திவ்ய சக்தி? இப்ப வந்து துருபதனுக்கு கொடுக்குற. ஓகே. ஆமா. So that he should understand properly. அதான் வந்து கரெக்டா இந்த 5 பேரை ஷேர் பண்ணிக்கிறாங்கிறத வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுனால அதோட பேக்ரவுண்ட், அதோட ரெலவென்ஸ் ஆர் கான்டெக்ஸ்ட் பில்ட் பண்ண. In reality, idam vishamam. It is very unusual. கரெக்ட் Yeah. கரெக்ட் It is very unusual for a lady to share, be with 5 husbands at the same janma. இல்லையா? So அதனால something which really என்ன சொல்றது, ரொம்ப ஒரு கண்ட்ரோலிங்கா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால தேன திவ்ய சக்ஷுஷா, அந்த திவ்ய சக்ஷுஷ்னால தானு அமானுஷானு. சோ வந்து அவளை, அந்த பாண்டவர்களை அமானுஷானு அப்படின்னா டிவைன் பீப்புளாக வீக்ஷிய பார்த்து விட்ட பிறகு, விஸ்மித ஆகாரம் கன்யாபிதரம், அப்படியே அவளுடைய ஆகாரத்தை பார்த்துட்டு, விஸ்மிதா ஆகாரஹ ஏன சக தம், எந்த ஒரு விஸ்மிதம்னா ஆச்சரியத்துக்கு உட்பட, அப்படியே ஸ்டண்ட். விஸ்மிதா ஆகாரம்னா ஃபார்ம், அவளுடைய ஆகாரத்தை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னான அந்த கன்யாபிதரம், எல்லாமே துருபதனுக்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த கன்யாபிதரம், கன்யாயாக பிதா கன்யாபிதா, தம் கன்யாபிதரம் த்விதியா விபக்தி. அந்த கன்யாபிதரம்க்கு அட்ஜெக்டிவா விஸ்மித ஆகாரம் போறது. விஸ்மிதா ஆகாரஹ ஏன சக தம்.
ஆகாரேன விஸ்மிதகான்னு அர்த்தம். அவளுடைய ஃபார்முனால ரொம்ப ஆச்சரியத்துக்கு உட்பட்டவனான அந்த துருபதனை பார்த்து இந்த பாராசரியனா பராசரஸ்ய அபத்தியம் புமான் பாராசரியா பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதம் இல்லையா. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வைஷ்ணவனே அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். சோ பராசரஸ்ய ஆத்மஜா. சோ பராசரஸ்ய அபத்தியம் புமான் பாராசர்யா. பராசரனுடைய புள்ள அப்படிங்கிறதுனால வியாசருக்கு பாராசர்யன்னு பேரு. அவர் என்ன பண்ணார், பாராசர்யனா வியாசகன்னு அர்த்தம். அவர் இதம் ரகசி அபோதயத்து. இதம்னா இதை, ரகசி பிளஸ் இதம் ரகசீதம் சார்னு இருக்கும். சோ இதம் ரகசி அபோதயத்து, இதை ரகசியமாக கூறினார். புரியுறதா? சோ பாராசர்யா அபோதயத்து போதித்தார். எதை? இதை. இதம் அபோதயத்து இதை கூறினார். புரியுறதா? எதை கூறினாருங்கிறது கீழே வர போறது. சரியா இருக்கா? சரியா இருக்கா ரேவதி? ஓகே. ஓகே ஓகே புரியுது. அடுத்தது புரா ஆ புரா கில ஸ்வர்கலக்ஷ்மிः அதிசயித ரூபா ம் கஸ்யாச்சித் दृशे वा ரிஷேகே दृशेः கன்யா. ம் दृशेः कन्या कन्या सति अनुरूपवरालाभेन ம் महेश्वरं तपसा तोषयामास. ஒரு பாஸ்ட் கதைக்கு போறது இப்போ. முன்ஜென்ம கதை. புறா முன்பு, புறாகில முன்பு ஒரு தரம், ஸ்வர்கலக்ஷ்மிஹி. ஸ்வர்கலக்ஷ்மிங்கிறது தான் திரௌபதி இந்த ஜென்மத்துல. அவோ அதிசயித ரூபா. அவளுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு ரூபத்தோட இருக்கின்ற ஸ்வர்கலக்ஷ்மிஹி. ஸ்வர்கலக்ஷ்மிங்கிறது ஸ்வர்கசிய லக்ஷ்மிலாம் பிரிக்க முடியாது. ஒரு சோபாவோட இருக்கின்ற ஒரு ஸ்திரீன்னு வச்சுக்கோங்க. அதிசயித ரூபா. சோ அதிசயிதம் ரூபம் எஸ்யாஹா சா அதிசயித ரூபா. ரொம்ப அதிசயமான ஒரு ஆகாரத்தோட அழகோட இருக்கின்ற சா ஸ்வர்கலக்ஷ்மிஹி அந்த ஸ்திரீயானவள். அவ யாரு அப்படின்னா கஸ்யசித்து ரிஷேகே கன்யாசதி. அவள் ஏதோ ஒரு ரிஷியினுடைய, ரிஷியினுடைய அப்பா பேர்லாம் சொல்லலைங்க. சோ கஸ்யசித்து ரிஷேகே ஏதோ ஒரு ரிஷியினுடைய கன்யாசதி பெண்ணாக இருந்த தருணத்தில், கன்யாசதி அனுரூப வர அலாபேன. லாபேன இல்ல, அனுரூபம் அப்படின்னா உகுந்த ரூபம், சூட்டபிள்னு அர்த்தம். சூட்டபிளான வரம். வரம்ங்கிறது ஒரு ஒரு குரூம், பிரைட் குரூம். அவனுடைய அலாபேன கிடைக்காததன் காரணத்தினால் மகேஸ்வரம் சாக்ஷாத் ஈஸ்வரனை தபசா தோஷயா மாச தன்னுடைய தபஸுனால ஷீ பிளீஸ்ட் ஹிம். ஸோ கன்யா மகேஸ்வரம் தோஷயா மாச. மெயின் சென்டென்ஸ் அதான். கன்யா ஒரு ஸ்திரீயானவள் மகேஸ்வரம் பகவானை ஈஸ்வரனை தோஷயா மாச சந்தோஷத்தை படுத்தினா. துஷ்ய தாத்து துஷ்யதி இருக்கணும். அதுவும் தோஷயா மாச அப்படிங்கிறது தபசா தோஷயா மாச தபஸுனால சந்தோஷம் அடையும்படி செய்தாள். நிச்சில் இருக்கு தோஷயா மாச சா கன்யா. சரியா? ஓகேவா? சோ அவளுக்கு என்ன அட்ஜெக்டிவ் வேற? ஸ்வர்கலக்ஷ்மிஹி அதிசயித ரூபா. அப்படியே ஒரு ஸ்வர்கலக்ஷ்மியாவோ. அவ லக்ஷ்மிஹிங்கிறது ஈகாராந்த ஸ்திரீலிங்கம். பிரதமா விபக்தியே லக்ஷ்மிஹி தான். புரியுதா? நதி மாதிரி இல்ல இது. லக்ஷ்மிஹிங்கிறது விசர்க்கத்தோடய தான் வரும். உத்தியோகினம் புருஷசிம்ஹம் உபைதி லக்ஷ்மிஹி தான் படிச்சிருக்கோம். தெய்வம் பிரதானம் இது கா புருஷாக வதந்தி ஒரு ஸ்லோகம் முடிச்சிருக்கோமே சுபாஷிதம். ஸ்வர்கலக்ஷ்மிஹி அவள் அதிசயித ரூபா. அது ரெண்டுமே இட் கோஸ் as an adjective word கன்யா. இந்த கன்யாக்கு அட்ஜெக்டிவ் ஸ்வர்கலக்ஷ்மிஹி அதிசயித ரூபா. யாரோ ஒரு கஸ்யச்சித்து ரிஷேகே ரிஷியினுடைய கன்யா சதி கன்யாவாக இருக்கும் பொழுது அனுரூப வர அலாபேன. அனுரூபம் அப்படின்னா உகுந்த ரூபம், சூட்டபிள், யுக்த ரூபம்னு அர்த்தம். சூட்டபிளான ஒரு வரன் கிடைக்காததுனால மகேஸ்வரனை ஈஸ்வரனை தபசா தன்னுடைய தபசி தபாம்சி தபசி தபாம்சி தபசாங்கிறது திருத்தியா விபக்தி. தன்னுடைய தபஸினால சந்தோஷம். சொல்லுங்க. இந்த அனுரூபத்துக்கு பரியாய பதம் என்ன சொன்னீங்க சம்ஸ்கிருதத்துல? பரியாய பதம் யுக்த ரூபம். யுக்த ரூபம், யோக்கியமான ரூபம். சரியா? அணுங்கிறதுக்கு பின் தொடர்றதுங்கிற அர்த்தம் இருக்கு. என்ன அனுகச்சதி அப்படின்னா ஃபாலோயிங் ஹிம்னு அர்த்தம். அனுவதத்தினா ரிப்ளை பண்றதுன்னு அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க. இந்த வாரம் பிரசன்னே து தஸ்மின் உன்மனி பூதாசா பதிம் திஹி இதி பஞ்சகிருத்
கிருத்வா பஞ்சகத்வோ அயாச்சத அயாச்சத. சோ வந்து என்ன, அயாச்சத. பிரசன்னேது தஸ்மின் உன்மனீபூதா சா பதிம் தேஹி இது பஞ்சகிருத்வா அயாச்சத. அதாவது நம்ம வந்து பகவானை கேட்கும்போது கூட யோசிச்சு பிளான் பண்ணி ஆத்துல லிஸ்ட் போடுற மாதிரி போட்டுன்னு தான் கேட்கணும். தப்பு தப்பா கேட்டுட்டோம்னா அது நடந்துரும் அப்புறம். தஸ்மின் ஈஸ்வரே இல்லைன்னா பிரசன்னே கும்பகர்ணன் சதின்னு அர்த்தம். அந்த இல்ல கும்பகர்ணன் ஈஸ்வரனானவன். கேட்ட மாதிரி ஆயிடும். என்ன இல்லைன்னா சொல்றேன்? கும்பகர்ணன் வந்து இல்லைன்னா கும்பகர்ணன் நித்தியத்துவம் பதிலா நித்திரத்துவம் சொன்ன மாதிரி ஆயிடும். அதே மாதிரிதான். சோ தஸ்மின் ஈஸ்வரே பிரசன்னே சதி, அந்த ஈஸ்வரனானவர் சந்தோஷம் அடைந்த அந்த தருணத்தில் சதி சப்தமி அப்போ உண்மனி பூதா அப்படின்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான். சி, நம்ம ஒண்ணு பண்றோம், இட் பிகம் சோ சக்சஸ்ஃபுல், உடனே டங்கன்னு ஒரு தப்பு பண்ணுவோம் தெரியுமா? எல்லாம் நம்மள வந்து கொஞ்சம், அதாவது என்னது, என்னது, அஹ், ஒரு வார்த்தை ஒண்ணு வரும், தர்மம் அதிக்ராமதி, சரி மறந்து போச்சு, விட்டுருமா. சோ உண்மணி பூதா அப்படின்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான்னு அர்த்தம். அவளுக்கு அட்ஜெக்டிவ், அந்த கன்யாக்கு அட்ஜெக்டிவ் அது. உண்மணி பூதா. உண்மணி பூதாங்கிறது உது மனு மணி பூதா. அபூதா, அவ வந்து முன்னாடி எக்ஸைட்டடா இல்ல, ஆனா இப்போ ஆயிட்டா. அதுக்குதான் அபூத தத்பாவே ச்வீங்கிற ஒரு பிரத்யம். அந்த ச்வீங்கிறது மன, மணி, மணிபூதா, மனஹபூதா, மணீன ஈகார், தீர்க்கம் வந்துரும். பிரத்யக்ஷீகிருத்திய அப்படின்னு வருதானோ, அங்க கிரு பூ அஸ் இந்த மூணு தாத்துவுக்கு உங்களுக்கு வந்து இந்த அபூத தத்பாவே ச்வீங்கிறத ஒரு ச்வி பிரத்யம் வரும். அதனால உண்மனே பூதாசா, இந்த மாதிரி எக்ஸைட் ஆனாவோ பதிம் தேஹி இது, எனக்கு பதியை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிற இடத்துல பஞ்சகிருத்வா அயாச்சத அப்படின்னு she asked it for 5 times. 5 தடவை பதிம் தேஹி பதிம் தேஹி பதிம் தேஹி. இந்த இதுல வருமே ரூபம் தேஹி யசோ தேஹி த்விஷோஜஹி அப்படின்னுட்டு, அந்த மாதிரி பதிம் தேஹி பதிம் தேஹின்னுட்டு பஞ்சகிருத்வா அயாச்சத. அந்த மாதிரி ஒரு 5 வாரம் வந்து அவ வந்து இந்த மாதிரி கேட்டுவிட்டான். புரியுறதா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவ வந்து அனந்தரே ஜென்மனி தவ அவர் பஞ்சபதய. ததாஸ்து சொல்லியிருப்பார். ஆ, अनन्तरे जन्मनि तव पञ्चपतयः भविष्यन्ति इति वरं दत्त्वा तस्मिन् ईश्वरे तिरोहिते सति विष्णुपद्याः स्रोतसी रुदती सा सुदती यदृच्छया आगच्छता शक्रेण पृष्टा तम् आदाय गिरेः शिखरे क्रीडतः क्रीडतस्य क्रीडतः यस्य महादेवस्य अन्तिकं जगाम. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அனந்தரே ஜென்மனி இந்த மாதிரி வந்து 5 தடவை கேட்டதுனால அடுத்த ஜென்மத்துல என்ன அப்படின்னா, தவ பஞ்சபதையா பவிஷ்யந்தி, அடுத்த ஜென்மத்துல உனக்கு 5 பதிகள் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறைஞ்சு போயிட்டார். ஆனா இந்த ஸ்திரீ என்ன பண்றா, விஷ்ணு பாதம்னா விஷ்ணு பத்யாக சுரதசினா, விஷ்ணு விஷ்ணோஹோ பதம் எஸ்யாஹா சா கங்கா, கங்கையினுடைய கரையில என்ன பண்றா, உட்காந்து அழுதுன்னு இருக்கா. அப்ப இந்திரன் வந்துட்டு என்னம்மான்னு கேக்குறான். அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றான், வா உன்னை கூட்டிட்டு போறேன்னுட்டு அழைச்சிட்டு போறான். யார்கிட்ட? மகாதேவர்கிட்ட அழைச்சிட்டு. சரியா? இதோட இந்த அனந்தரையில இருந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் நிறுத்திருக்கேன். பஞ்சகிருத்துவோ அயாச்சத. சரியா? அதுதான். ஆக்சுவலா வந்து அந்த கதை கேட்டிருக்கோம். திரௌபதி இது வந்து பங்கு போட்டுக்கோன்னு சொன்ன கேட்டுக்கிறோம். பட் ம், அதுக்கு இதுதாங்கிறது இந்த கதை இப்பதான் கேட்கிறோம். ம், இந்த ம், முன்னாடி ஜென்மத்துல இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. ம். ஆ. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதுக்கு சேர்ந்து கோர்வையா ஏதாவது ஒரு ரீசன் கொடுத்துட்டே இருப்பா அதுக்கு ஆமா. எல்லாத்துக்குமே. ஆ, அதுதான். இதோட நிறுத்திக்கிறேன். மெத்தட்